பல்செட் மாட்டியிருந்தேன். அதனால் எனக்கு சாப்பிட முடியல, சரியாக பேச முடியல, சிரிக்க முடியல. ரொம்ப பல கஷ்டங்களுக்கு ஆளானேன். 10 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தாலுமே இந்த ஆப்ரேஷன் இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை உங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு போன் எலும்பு இல்லை, எல்லாமே கரைஞ்சிருச்சு. பண்ணணும்னு சொல்லி நம்ம போகிறோம். அவங்க இப்படி சொல்லும்போது நாங்கள் எங்கள் மனநிலைமை பின்னால் தங்கிடுது. இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப அழுதேன். ஒரு 10 நாள் ரொம்ப தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். சென்னைக்கு போவோம், கீதம்மா பார்ப்போம், அவங்ககிட்ட எப்படி சிகிச்சை எடுக்கலாம் எல்லாமே நம்ம கேட்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் இன்றைக்கி சிகிச்சைக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு புன்னகை கிடைக்க போதுன்னு ஒரு சந்தோஷம். நல்லா சாப்பிட்றதுக்கும் சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் லைஃப் கொஞ்ச நாள் தான். மிந்தி மாதிரிலாம் கிடையாது, 100 கிடையாது. பல்லு இல்லைன்னா முகலட்சணமே இல்லாமல் போயிடுது. புது பற்கள் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டோம். அந்த டைம் 8 வருஷத்தில் எனக்கு பெயினே இல்லை. உண்மையை சொல்கிறேன், எனக்கு எடுக்கும்போது பெயினே இல்லை. இப்போ மாஸ்க்கு தூக்கி தொலையிலே போட்டேன், மாஸ்க்கு போடலை. இன்னொன்று சிரிக்கிறேன், நல்லா சிரிக்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். நான் புன்னகையாக இருந்தால் என்னோடய ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், என் வீட்டுக்காரரை பார்த்துக்கிடுவேன், என்னோடய பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மெடிசன் இதுதான், புன்னகை தான். எனக்கு அது புன்னகை கிடச்சிருக்கு. வென்று சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் என் பேர் வானந்திமா. நான் திருநெல்வேலி பக்கம் இருந்து வரேன். நான் 8 வருஷமாக பல்லுயிர் பிரச்சனையில் ரொம்ப சங்கடப்பட்டு வந்தேன். மேல் தாடையில் 2 வருஷமாகவும் கீழ்த்தாடையில் 8 வருஷமாகவும் பல்செட் மாட்டியிருந்தேன். செட்டு மாட்டினது என்னோடய சில்ட்ரனுக்கே தெரியாது, பிள்ளைங்களுக்கே தெரியாத அளவுக்கு நான் ஒரு 8 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் என்கிட்ட அப்படியே அமைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த செட்டு மாட்டினது அம்மா இப்படி இது பண்ணியிருக்காங்கங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் எனக்கு சாப்பிட முடியல, சரியாக பேச முடியல, சிரிக்க முடியல. ரொம்ப பல கஷ்டங்களுக்கு ஆளானேன். 20 நாளாக மாஸ்க்கு போட்டு அது என்ன பேச முடியல, பார்க்குறவங்களுக்கு எதுவுமே சொல்லவும் முடியல. டாக்டர்கிட்ட நாங்கள் எங்கள் ஊரில் டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அவங்க நம்ம கஷ்டத்தை அவங்க சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறது இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க. ஹார்ட் சர்ஜன்னா பண்ணுவீங்கல்ல, அதே போல் நீங்கள் அப்படியே பண்ணாலும், நீங்கள் 10 lakhs பண்ணாலும் கொடுத்தாலுமே, 10 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தாலுமே இந்த ஆப்ரேஷன் இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை உங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு போன் எலும்பு இல்லை, எல்லாமே கரைஞ்சிருச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப அழுதேன். ஒரு 10 நாள் ரொம்ப தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ யூடியூப் சேனலில் கீதா மேம் பேசுகிறத அவங்களை பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. என்னோடய கணவரை வச்சு தான் அந்த வீடியோ பார்ப்பேன். அவருமே உனக்கு எப்படியாவது இது சிகிச்சை கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், இந்த டாக்டர் பண்ண முடியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டார்ல, அதனால் நம்ம கண்டிப்பாக போவோம், சென்னைக்கு போவோம், கீதம்மாவை பார்ப்போம், அவங்ககிட்ட எப்படி சிகிச்சை எடுக்கலாம் எல்லாமே நம்ம கேட்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் இன்றைக்கி சிகிச்சைக்காக வந்திருக்கேன். அம்மா எல்லா விவரமும் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு மன ஆறுதல் இருக்குது. எனக்கு இந்த சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும்னு எனக்கு ரொம்ப மனசில் என்ன சொல்ல, எனக்கு ஒரு புன்னகை கிடைக்க போதுன்னு ஒரு சந்தோஷம். சாப்பிட்ணும், நல்லா பேசணும், சிரிக்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்களை நல்லா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு கண்டிப்பாக பற்கள் வேணும். கண்டிப்பாக இங்கே வந்தோடனே எனக்கு மன ஆறுதல்லே 3/4 க்யூர் ஆயிடுச்சு. இன்னொரு 1/4% அதை இந்த 6 நாளில் 5 நாள் சிகிச்சையில் எனக்கு சரியாயிடும். கண்டிப்பாக இதை நல்லா நான் சக்ஸஸாக அந்த சிகிச்சை முடித்து நான் புன்னகையோடு வீடு திரும்புவேன். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நாங்களும் காப்பாற்றுறோம். இதில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சிந்தாமணி டென்டல் கிளினிக் பற்றி ரொம்ப உங்கள் வீடியோஸ் ஃபஸ்ட்டு வந்தது. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட அனுபவம் எல்லாமே அதில் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளேயும் ஒரு நம்ம இந்த கிளினிக்கில் நம்ம போய் கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவோம், நம்ம கேட்போம். நைட்டு ஒரு டைம் 10:30 மணிக்கு கீதா மேமுக்கு, அதாவது நான் கால் பண்ணும்போது கீதா மேமே எடுத்தாங்க.
அவங்ககிட்ட என்னோட முழு கஷ்டத்தையும் சொல்லி அழுதேன். இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப நான் சங்கடப்பட்டிருக்கேன். முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போன இடத்துல இவ்வளோலாம் வந்து அவமானப்பட்டிருக்கு. 10 லட்சம் இது பண்ணாலும் உங்களால் வந்து இந்த பல் வந்து இது சரி பண்ண முடியாது, இம்ப்ளான் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியெல்லாம் அந்த டாக்டர் வந்து பேசினாங்க. டாக்டர் பேர் வந்து நான் சொல்ல விரும்பலை. நான் தூத்துக்குடி அம்மாட்ட வந்து அதெல்லாம் ரொம்ப புலம்பி அழுதேன். இல்லை, நம்ம கிளினிக் நீங்கள் வாங்க, நம்ம சரி பண்ணிடலாம். தவணை முறையில் கூட அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கஷ்டப்பட்டவங்க இந்த சிகிச்சை செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு நம்ம ஹெல்த்துக்காகத்தான் நம்ம இந்த பைசா வந்து போடுறோங்கிறது முதல்ல வந்து நம்ம புரியணும். ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாதுகாக்கணுன்னா வீட்டுக்காரரை பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம தான் பார்க்கணும். அதனால் இந்த காசு செலவு பண்ணுறது வந்து எதுவுமே நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நினைக்கும் முதல்ல தோணும். அப்போ நம்ம இந்த இதை வந்து சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த இதே இருக்காது. நம்ம இன்னும் சம்பாதிக்கிற வயசு இருக்குது, சம்பாரிச்சிக்கலாம். முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள் நினச்சிங்க மேம்? அதாவது வந்து பேசுகிறாங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து முதல்ல பேசணும். நம்ம அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தயக்கம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம், இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இப்படி இருக்குமேங்கிறது முதல்ல கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்லலை. நமக்கு வந்து அந்த புது பற்கள் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டோம். அந்த டைம் 8 வருஷத்தில் எவ்வளவோ மிஸ் பண்ணியிருப்போம். முதல்ல மனசில் உள்ளதை சொல்லணும். பிள்ளைங்க வந்து நம்ம முகத்தை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். பெற்ற தாய் முகத்தை பார்த்து தான் பிள்ளைங்க கண்டிப்பாக வளருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கருப்போ சிவப்போ அது வந்து அவங்களுக்கு நம்ம அம்மா பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும். அடுத்தவங்களுக்கு இருக்கமோ இல்லையோ அவங்களுக்கு நல்லா இருக்கணும். புன்னகையோடு வந்து முதல்ல சாப்பாடு வைக்கணும்னு நினைப்பாங்க. மாஸ்க் போட்டுட்டு வந்து நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு ரொம்ப என்ன அழுக வராது. இல்லை, ஃபஸ்ட்டு நான் அழுதேன், கண்டிப்பாக அழுதேன். நான் உண்மையிலே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நான் இப்போ அழவே இல்லை. முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வலி எப்படி இருந்ததுங்க மேம்? வலி எடுக்கும்போதும் சரி, இம்ப்ளான்ட் பொருத்தும்போது சரி, எனக்கு எதுவுமே தெரியல. பாட்டு கருப்பண்ணசாமி பாட்டு தான் நான் கேட்டுக்கிட்டே தான் நான் இருந்தேன். எனக்கு பெயினே இல்லை, உண்மையை சொல்கிறேன். எனக்கு எடுக்கும்போது பெயினே இல்லை. ஃபஸ்ட் நாள் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே இம்ப்ளான்ட்டும் நமக்கு பொருத்திடுறாங்க. 4 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி பற்களை எடுத்து இம்ப்ளான்ட் பொருத்தின இந்த சிகிச்சை வந்து எனக்கு செஞ்சாங்க. 2வது நாள் வந்து அந்த மெழுகு வச்சு அல்மண்ட் எடுத்து அதை அளவு பார்த்து அந்த 2வது நாள் ஆஃப் டே ஆச்சு. 3வது நாள் வந்து டைட்டானியம் பார், மேல் தடையிலையும் கீழ்த்தடையிலையுமே டைட்டானியம் பார், அதுக்கு ஆஃப் டே ஆச்சு. 4வது நாள் வந்து ட்ரையல் பல்கள் வந்து கொடுத்தாங்க. பற்கள் கொடுக்கும்போது சொல்லுவாங்க 5வது நாள் ஒரு நாள் வந்து கேப் இடைவெளி விட்டு அந்த ஒரு நாளில் வந்து நம்ம எப்படி அந்த ஆகாரத்தை எப்படி கடித்து மெதுவாக சாப்பிட்றோம், அந்த பற்களுக்கு எப்படி ஒரு அசைவு கொடுக்குறோம், மெதுவான அசைவு கொடுத்து நம்ம ஃபீலிங்கை வந்து அவங்க கேட்பாங்க. ஒரு நாள் அதுக்கு வந்து இடைவெளி. 6வது நாள் வந்து அந்த பற்களுக்கு ட்ரையல் பற்களுக்கு வந்து ஈறு ஆட் பண்ணி ஃபைட்டு வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து கடிமானம் வந்து இருக்கணும். கடிமானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அது நல்லா செக் பண்ணி கடைசியாக நைட் கார்டு வந்து கொடுத்து விடுவாங்க. டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸடாக பல்லு உங்கள் வாயில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து இந்த 1 வாரம் கழிச்சு இப்போ செக்கப் வந்திருக்கீங்க. இந்த 1 வாரத்தில் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது சொல்ல முடியுங்களா மேம்? கண்டிப்பாக. நான் வந்து இன்றைக்கி ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணி 1 வாரம் கழித்து மீளாய்வுக்காக நான் வந்து சென்டருக்கு வந்திருக்கேன். கீதா மேம்கிட்ட வந்து தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நான் புன்சிரிப்போட மாஸ்கை தூக்கி தொலையில் போட்டுட்டு புன்சிரிப்போட மனசார நல்லா சந்தோஷமாக பரிமாறுறேன் சாப்பாடு. கண்டிப்பாக, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து புன்சிரிப்பு முதல்ல முக்கியம். எங்கள் பிள்ளைங்க தான் வந்து விரும்புகிறாங்க. பசங்க வந்து ஏம்மா இது இதாம்மா நல்லா இருக்குமா, நீ மாஸ்க் போடும்போது ரொம்ப சங்கடமாக இருந்ததும்மா, இது நல்லா இருக்குமா, நீ இப்படியே இருமா, நல்லா இருக்கம்மா நீ அப்படின்னு என்னோடய பிள்ளைங்களும் சொன்னாங்க.
ரெண்டாவது வந்து ஜீரண கோளாறு வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. மென்று சாப்பிட முடியாமல் என்னோடய உடலில் வந்து கொஞ்சம் ஜீரண கோளாறு இருந்தது. இப்போ இந்த ஒரு வாரமாக சின்ன சின்ன உணவுகள் நான் எடுத்துக்கிட்டாலும் இதில் என்னோடய ஃபீலிங் உடம்பு வந்து அந்த ஜீரண சக்தியோட ஃபீலிங் வந்து எனக்கு தெரியுது. நல்லா இருக்குது. ஜீரண கோளாறு வந்து சரியாயிடுச்சு. குதிங்கால் வலி வந்து எனக்கு 1 வருஷமாக இருந்தது. போன மார்ச்லேருந்து இப்போ வந்து இந்த இதில் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த குதிங்கால் வலி வந்து இல்லை. ரொம்ப மெடிசன் எடுத்து அப்போம்போதெல்லாம் எனக்கு கேட்கல. எனக்காகவே வந்து தெரியுது கால் வலி வந்து துப்புரவா இல்லை, குதிங்கால் வலி எனக்கு துப்புரவா இல்லை. ஏன்னா அதுக்கு இந்த பற்களுக்கும் இந்த குதிங்காலுக்கும் எதுவும் கனெக்டிவ் இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணது மூலயமா எனக்கு வந்து ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணி எனக்கு இந்த பற்களும் புதிய பற்கள் இது பண்ணதுலேருந்து எனக்கு இந்த குதிங்கால் வலி இல்லை. கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து என்னோடய லைஃப் வந்து இன்னமேல் இப்போ நான் அந்த ஒரு வாரத்தில் நான் வந்து நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வை தான் நான் பார்த்துருக்கேன். இன்னும் வரக்கூடிய காலத்துலேயும் என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஹாப்பியாக இருப்பேன். முழுவாக இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுங்கம்மா? முழுவாக இம்ப்ளான்ட் அந்த சிகிச்சைக்கு வந்து மொத்தம் வந்து எனக்கு 3,80,000 ரூபா வந்து ஆச்சு. வெளிநாட்டுக்குள்ள பிராண்டு தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த 3,80,000 வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து எல்லாமே செலவுகள் எல்லாமே அடங்கிடுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து, ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, பற்களை எடுக்கிறதுலேருந்து, இம்ப்ளான்ட் பொறுத்துறதுல, அப்புறம் மறுநாள் வந்து 2வது நாள் வந்து அந்த மெழுகு வச்சு அளவெடுக்கிறது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, 3வது நாள் டைட்டானியம் பார் பொறுத்துறது வேறு, 4வது நாள் வந்து இப்படி ஒவ்வொரு சிகிச்சைக்கும் வர்ற எக்ஸ்ரே, ஃபுல் எக்ஸ்ரே எல்லாமே ஒரு தடவை இல்லை, பார்த்து ஒன்று ஓகே ஆகலையா மறுபடியும் எடுப்பாங்க, பார்த்து செய்கிறாங்க. எல்லா எக்ஸ்ரே, அப்புறம் பற்கள், அந்த புது பற்கள் ரீட்டைல் பற்கள் கொடுக்கும்போது அதுக்குள்ள செலவுகள், அப்புறம் அந்த கம்ஸு ஆட் பண்ணுவாங்க அந்த கடைசி நாள் அந்த சிகிச்சைக்கு எல்லாமே சேர்த்து டோட்டலாக எனக்கு 3,80,000 ரூபா தான் செலவு. அந்த செலவு தான், மற்றபடி வேறு செலவுகள் இல்லை. மற்றபடி நான் தங்குற இது வந்து தனியாக, இந்த சிகிச்சைக்கான செலவு மட்டும் இது மட்டும்தான். 3,80,000 ரூபா வந்து என்னோடய உடல்நிலைக்கு, அதாவது என்னோடய ஹெல்த்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப, அதை வந்து ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது மனசார ஏற்றுக்கிட்ட ஒரு உண்மை அது. இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் வந்து லைஃப் டைம் கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்னோடய வந்து சிகிச்சைக்கான செலவை வந்து நான் நினைக்கல. கண்டிப்பாக வந்து என்னோடய புன்னகைக்கும் தன்னம்பிக்கைக்கும் என்னோடய எதிர்காலத்துக்கும் ஒரு முதலீடாக தான் நான் நினைக்கிறேனே தவிர இதை நான் கண்டிப்பாக அதை நான் நினைக்கவே இல்லை. அதனால் யாருமே பயப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த சிகிச்சையை நல்ல முறையில் நீங்கள் வந்து கீதா மேம்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். உங்களோட எதிர்காலம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல தன்னம்பிக்கையோட, நல்ல புன்னகையோட, ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அழுத்தமான பொருள் கட்டி சாப்பிடாதீங்க. அதாவது கடலை மிட்டாய், முறுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? உங்களோட ஃப்யூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள்.